வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று இந்தியாவே தமிழகத்தை திரும்பி பார்க்கிறது என்றால் அதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு என்றாலும் அதில் முக்கியமான காரணம் மெடிக்கல் பாரடைஸ் என்றுதான் தமிழ்நாட்டை அழைக்கிறார்கள். ஒரு தேசத்தின் முன்னேற்றம் அந்த மக்களின் நல்வாழ்வில் இருக்கிறது. அந்த மக்கள் நன்றாக இருந்தால்தான் அவர்களுக்கு கல்வி அறிவு புகட்ட முடியும், அவர்களுக்கு போக்குவரத்து கொடுக்க முடியும், வேலைவாய்ப்பை கொடுக்க முடியும். இந்த அடிப்படை சுகாதாரம்தான் ஒரு ஜனநாயக சமூகத்தின் அடித்தளம். இதை நன்றாக புரிந்து வைத்து கொண்டவர் மறைந்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவர் மருத்துவத்துறைக்கு காட்டிய அக்கறையே அலாதியானது. மற்ற மாநிலங்களும், ஏன் இந்திய அரசே பிரதமரே யோசிக்க முடியாத பல விஷயங்களை மருத்துவத்துறையில் யோசித்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். தமிழகத்தின் சுகாதாரத்துறையில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது தமிழகத்தில் மருத்துவ கல்வித்துறையில் ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. மேல்நிலைப்பள்ளி மதிப்பெண்களை வைத்துக் கொண்டுதான் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் பொறியியல் கல்லூரிகளுக்கும் மாணவர்கள் சேர்த்து வந்தார்கள். ஆனால் மத்திய அரசு நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்று ஒன்று, நீட் என்று ஒன்றை கொண்டு வந்து, இந்த மார்க் மட்டும் போராது, அந்த பரீட்சையில் தேறினால்தான் மருத்துவக் கல்லூரிக்கு இடம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இது நகர்ப்புற மாணவர்களுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் கிராமப்புறத்தில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுக்கொண்டு வந்த மாணவர்கள் இது போன்ற பரீட்சையை மறுபடியும் வைத்தால் அவர்களுக்கான வாய்ப்பு முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது. இந்த நீட் தேர்வை ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்து வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்பொழுது இந்த நீட் தேர்வை ஏற்க முடியாது என்று தமிழக அரசு ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் ஏற்றிருக்கிறது. தமிழகத்தில் சுகாதாரத்துறை எப்படியெல்லாம் மேம்பட்டு சிறப்பாக விளங்குகிறது, இது குறித்து பேசுவதற்காக தமிழகத்தின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். நீட் தேர்வை ரத்து செய்ய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை பற்றி சொல்லுங்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசினுடைய தொடர் கொள்கை இந்த தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு என்பது தமிழக அரசினுடைய ஒரு மாநிலத்துடைய உரிமையை நேரடியாக பாதிக்கும். இந்த நுழைவுத் தேர்வை புகுத்துவதே தமிழக அரசினுடைய நலனை பாதிக்கும், தமிழக அரசினுடைய உரிமையை பாதிக்கும் என்பதை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த தேசிய தகுதி நுழைவுத் தேர்வை எதிர்க்கின்ற மாநிலத்தில் இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி முதலமைச்சராக அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த ஒரு முதலமைச்சர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். காரணம், இந்த தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு என்பது நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்த கிராமப்புற மாணவர்கள், நலிவடைந்த மாணவர்கள், அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் என இந்த அத்துணை மாணவர்களுடைய நலனை பாதிக்கும், அவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியிலே பயிலக்கூடிய வாய்ப்பு பறிபோகும் என்ற ஒரு காரணத்தினாலும், பெற்றோர்கள் மாணவர்களுக்கு இது மனச்சுமையை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினாலும், மக்களுக்காக மக்கள் நினைக்கின்ற விஷயத்தை செயல்படுத்துகின்ற அரசாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அரசு இருந்த காரணத்தினாலே இந்த கொள்கையிலே மாண்புமிகு அம்மா அரசு உறுதியாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அம்மாவுடைய கனவை நினைவாக்கக்கூடிய வகையில் அம்மா அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை இன்றைக்கு இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்ற வகையில் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய சார்பிலே, மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பிலே இந்த சட்டம் இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுக வலியுறுத்தலின் பேரில் தான் சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்கிறாரு. இதில் நான் சட்டமன்றத்திலேயே இந்த விவாதம் வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பிலே முன்னாள் அமைச்சர் பொன்முடி இதில் விவாதத்திலே பங்கேற்றார். அவர் சொல்லுகின்ற பொழுது இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லியும், அதற்கு பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொடர் போராட்டத்தின் காரணமாகும், அதற்கு பின்னாலே நடப்பு கூட்டத்தொடரில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்திய காரணத்தினாலே நீங்கள் கொண்டு வந்தீர்கள். நான் அறிமுக நிலையிலே அந்த கருத்தை நான் மறுத்தேன். நீங்கள் சொல்லுகிறீர்களே, எந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள்? எங்களுடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 12ஆம் தேதி 5வது மாதம் 2016 பாளையங்கோட்டையில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது தேர்தல் பிரச்சாரத்திலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அந்த கருத்தை நான் சட்டமன்றத்திலே பதிவு வைத்தேன். அந்த கருத்தை நான் உங்களிடத்தில் இப்பொழுதும் சொல்ல கடமையிருக்கேன். 12/5/2014 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலே அம்மா பேசுகிறார். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வாக்காளர் பெருமக்களே, உங்களது ஆதரவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு மீண்டும் அமையும். அப்படி அமைந்தவுடன் மருத்துவ படிப்பு மற்றும் பல்மருத்துவ படிப்புகளுக்கு
நுழைவுத் தேர்வு இல்லாமலேயே தொடர்ந்து மாணாக்கர்கள் சேர்க்கப்படும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்திலே நான் நாட்டு மக்களுக்கு தருகின்றேன். 1. 2, தேவையெனில் இதற்கென தனியே ஒரு சட்டத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வரும் என்று 12/5/2014 எங்கள் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் திருநெல்வேலியில் அறிவித்ததனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறதே தவிர, ஏதோ இன்றைக்கு மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை இன்றைக்கு இங்கே ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவரது போராட்டத்தில் நுழைய பார்க்கிறார். அவர்களுக்கு அனுமதி இல்லை, இவர் விரட்டி அடிக்கப்படுகிறார். உடனே ரயில் மறியல் என்ற வகையிலே அங்கே போய் உட்கார்ந்து ஒரு போராட்டம், ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது என்பதை தெரிந்தவுடன் அதில் தனக்கும் அரசியல் ஆதாயம் என்பதற்காக இவர் போய் ரயில் முன்னால் உட்கார்ந்தது போன்ற நுழைவுத் தேர்வு சட்டம் அப்படி இயற்றப்படவில்லை. ஆக இந்த பொறுத்தவரையிலும் இவர் 2 நாட்களுக்கு முன்னதாக இந்த நடப்பு கூட்டத்தொடரில் இந்த சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோருகிறார். ஆனால் 1 மாதத்திற்கு முன்னதாகவே இதிலே முதலமைச்சர் தலைமையிலே இந்த உயர் அலுவலர்கள் கூட்டம் நடைபெற்று முடிவெடுக்கப்பட்டு இந்த சட்டத்திற்கான முன்வடிவுகளுக்கெல்லாம் தயார் செய்யப்பட்டு இறுதி வடிவம் பெற்று நிறைவேற்றப்படுகின்றோம் என்ற விஷயத்தை தெரிந்து வைத்துக்கொண்டு உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அறிக்கையாக வெளியிடார். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். மேல்நிலை கல்வியில் பெறப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் இளநிலை மருத்துவ படிப்புக்கான தற்பொழுது உள்ள நடைமுறை பின்பற்றப்படுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன? இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கின்ற விஷயம் இந்த நீட். ரொம்ப சென்சேஷனான விஷயம். இந்த உணர்வை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த இந்தியா முழுக்க இதை எதிர்க்கக்கூடிய நிலை இருந்தது. அதற்கு பின்னாலே இது இந்தியா முழுக்க கொண்டு வரப்பட்ட நிகழ்வு. ஆனால் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற முறையிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசியல் அழுத்தம் கொடுத்த காரணமாகவும் சட்ட ரீதியாக மிகப்பெரிய போராடிய காரணத்தினால்தான் கடந்த ஆண்டே மாண்புமிகு அம்மாவுடைய நடவடிக்கையால் மட்டும்தான் இந்த நிகழ்வு +2 அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கக்கூடிய நிலை இருந்தது. ஒட்டுமொத்தமாக மாணவ சமுதாயம், பெற்றோர் சமுதாயம், இன்னும் மருத்துவர்களில் இடம்பெற்ற மாணவர்கள் அத்துணை பேரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தார்கள். இதில் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு மெத்தட் ஆஃப் சிலபஸ், அதே போல் மெத்தட் ஆஃப் டீச்சிங், இப்படி பல வேறுபட்ட மெத்தட் ஆஃப் எக்ஸாமினேஷன், இப்படி பல்வேறு மாறுபட்ட நிலை இருக்கின்ற காரணத்தினாலே ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான நுழைவுத் தேர்வு என்பது மாணவர்களுடைய நலனை பாதிக்கும் என்ப கருத்தை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறார். ஆக இது இன்னும் சொல்லப்போனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2005 9/6/2005 மாண்புமிகு அம்மா முதலமைச்சராகிறப்ப தான் இந்த நுழைவுத் தேர்வு என்ற நிலையை வேணும். அப்போ +2 மார்க்கு அண்ணா பல்கலை நுழைவுத் தேர்வு இருந்தது. இந்த நுழைவுத் தேர்வே வேண்டாம், +2 அடிப்படையில் தான் மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியிலே அவர்களுக்கு இடம்பெற வேண்டும் என்ற கொள்கை முடிவை எடுத்தது அதிமுக அரசு, எங்கள் அம்மா. அப்படி கொள்கை முடிவை எடுத்து GO 184 என்ற அரசாணையை பிறப்பித்தவர் புரட்சித் தலைவி அம்மா. உடனடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் இதை சட்டமாக்கினார்கள். ஆக அரசாணை பிறப்பித்தது அம்மா அரசு, சட்டமாக்கியது அம்மாவுடைய அரசு. அதற்கு பின்னாலே பல்வேறு வழக்குகள் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்தது. அவர்கள் ஒரு நிலைப்பாடை எடுத்து ஜனாதிபதிக்கு ஒப்புதல்லாம் பெற்றாலும் கூட நீங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கணும். ஒப்புதல் பெற்ற பிறகு மத்தியில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி ஆட்சி இருக்கு. அப்படி மத்தியில் திமுகவும் காங்கிரஸ் ஆட்சி கூட்டணியா இருக்கிறப்ப அப்போதான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCI ஒரு கெசட்ல பப்ளிகேஷன் பண்றாங்க. என்ன பப்ளிகேஷன் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நுழைவுத் தேர்வு வேணும்னு பப்ளிஷன் பண்றாங்க. அப்போ மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கேட்ட ஒரே கேள்வி தான், நாங்கள் கொள்கை முடிவை எடுத்தோம், அரசாணை பிறப்பித்தோம், சட்டம் போட்டோம், அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, நீங்க ஜனாதிபதிக்கு ஒப்புதல் வாங்கினீங்க, ஆனா இப்படிலாம் நீங்க அதில் அந்த ஃபாலோ பண்ணி அந்த அதிமுக அரசை ஃபாலோ பண்ணி நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்திய மருத்துவ குழுவும் 27/12/2010 இந்த கெசட்ல வெளியிட்டப்ப நீங்கள் தானே அதிகாரத்தில் இருந்தீங்க, அதிகார உச்சத்தில் இருந்த நீங்கள் ஏன் அதை தடுக்கவில்லை என்ற கேள்வியை அம்மா முன்வைத்தார்கள். இன்னும் அம்மா சொன்ன வாசகத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அம்மா அதை சொல்லிவிட்டு அம்மா அவர்கள் என்ன கேட்டார்கள் என்று சொன்னால், குறைந்தபட்சம் நீங்கள் தமிழகத்திற்கு விலக்காவது பெற்றிருந்திருக்கலாமே, அதையும் நீங்கள் பெறவில்லை. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க, இல்லை நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம், நீதிமன்றத்துக்கு போனோம், ஸ்டே வாங்கினீங்க, தும்பை விட்டு ஏன் வாளை பிடித்தீர்கள்? இது அம்மா கேட்ட கேள்வி. எங்கள் இதய தெய்வம் அம்மா அவர்கள் கேட்ட கேள்வி, தும்பை விட்டு ஏன் வாளை பிடித்தீர்கள் என்று சொன்னார். இப்படியெல்லாம் ஒரு தும்பை விட்டு வாளை பிடித்ததற்கு பின்னாலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து அன்றைக்கு இருந்த பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதினார்கள். அதற்கு பின்னாலே இன்றைக்கு இருந்த பாரதமர்களுக்கு கடிதம் கொடுத்தினார்கள். அம்மா அவர்கள் நேரடியாக பாரத பிரதமரை சந்தித்த பொழுது, ஒவ்வொரு முறை சந்திக்கின்ற பொழுதும் இந்த மத்திய தேசிய தகுதி நுழைவுத் தேர்விலிருந்து எங்கள் தமிழகத்திற்கு விலக்கு வேண்டும் என்று அம்மா அவர்கள் அழுத்தமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சுப்ரீம் கோர்ட்டு பெஞ்சில் 2013 அம்மா அரசு எடுத்து வைத்த வாதத்தின் அடிப்படையில் தான் பெஞ்சிலேயே நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய பெஞ்சில் நமக்கு இறுதி தீர்ப்பு பெற்றோம்.
இதெல்லாம் பல மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தின் உரிமைக்கு எப்படி முல்லை பெரியாருக்காகவும் காவிரி பிரச்சனைக்காகவும் நம்முடைய நெய்வேலி பிரச்சனைக்காகவும் எப்படியெல்லாம் இந்த தமிழகத்துடைய உரிமைக்காக அம்மா போராடினார்களோ அதே போன்ற போராட்டத்தை உணர்வோடு இந்த நாட்டு மக்களுக்காக இந்த மாணவ சமுதாயத்துக்காக போராடிய ஒரே தலைவர் இந்தியாவிலே நம்முடைய இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான். ஆக அம்மா அவர்கள் அரசு, அம்மா அவர்கள் தனிப்பட்ட முறையில் கழகம், அதிமுக கழகம் இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இப்போ முதுகலை மருத்துவ படிப்பிற்கும் பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்கு நோக்கம் என்ன? நல்ல கேள்விங்க சார். இப்போ பிஜியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எம்பிபிஎஸ் நிலை ஒன்று. இப்போ பிஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிஜியில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 50% கோட்டா நம்ம சர்வீஸ் கோட்டான்னு இருக்குங்க சார். சர்வீஸ் கோட்டான்றது ஏற்கனவே அரசு பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு அவங்களுக்கு 50% வாய்ப்பு. இப்போ அதில் என்ன நிலை என்று சொன்னால் அரசு பணியில் இருக்கிறவங்க 50% வாய்ப்பில் அவங்களுக்கு இடம் கிடைக்கிறப்ப தங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வரைக்கும், தங்களுடைய பணி ஓய்வு வரைக்கும் தொடர்ந்து அவங்க பிஜியை முடிச்சுட்டு ஒரு எம்எஸ், எம்டி, எம்எஸ்ஆர் இதெல்லாம் முடிச்சுட்டு அரசு பணியிலே தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ தன்னுடைய ஓய்வு வரைக்கும் அவர்களுடைய சேவையை இந்த மாநில அரசு பயன்படுத்திக் கொள்கிறது. இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு இதில் பறிப்போகுது. இன்னொன்று, இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இன்றைக்கு மருத்துவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சென்னை ஒரு மெடிக்கல் ஹப்பு சார். இப்போ எல்லாருமே சென்னையில் சிட்டியில் பணிபுரின்னு விரும்புவாங்க. அப்போ கிராமப்புறத்தினுடைய ஒரு சாதாரண தனிப்பட்ட மனிதனுடைய நிலை என்ன? அங்கேயும் மருத்துவ சேவை உறுதிப்படுத்தணுன்றது தான் அம்மாவுடைய சிந்தனை. அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நாகப்பட்டினம் அல்லது நீங்கள் ராமநாதபுரம் போன்ற கடற்கரை மாவட்டங்கள், பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்கள், இல்லை கொடைக்கானல், ஊட்டி போன்ற வால்பாறை போன்ற மலை பிரதேசங்கள், அங்கெல்லாம் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கும். அப்போ அங்கே பணிபுரியக்கூடிய மருத்துவர்களுக்கு ஒரு ஊக்கமாக ஒரு இன்சென்டிவ் மாதிரி 2 மார்க் கொடுக்குறாங்க. இந்த 2 மார்க் அவங்க பிஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கிடைக்கின்ற காரணத்தினால தான் அவர்களும் ஆர்வமாக கிராமப்புறத்தில் பணிபுரிந்து அந்த மதிப்பெண்களை பெற்று இந்த நுழைவுத் தேர்வில் மேல் படிப்பு வர்றாங்க. ஸோ அந்த நிலையும் இதில் பறிப்போகுது. ஸோ இப்படியெல்லாம் அப்போ இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கோட்டாவில் வர்றவங்களுக்கு, நீங்கள் எம்எஸ்எம்டி ஜென்ரல் கோட்டாவில் வர்றீங்க, அரசு மருத்துவக் கல்லூரியில் 3 ஆண்டு படிப்பு முடிச்சதுக்கப்புறம் 2 ஆண்டு நீங்கள் அரசு பணிகளை தொடர வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கிறது. உங்களுடைய சேவை 2 ஆண்டு இந்த மாநில அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இந்த 3ம் இதில் பறிப்போகுது சார். ஆக மருத்துவ சேவை கிராமப்புறத்துக்கு பறிப்போகுது, மலை பிரதேசங்களுக்கு பறிப்போகுது, சர்வீஸ் கோட்டாங்கள் இருக்கிறவங்களுக்கு பறிப்போகுது. இத்தனை விஷயங்களும் இந்த தேசிய தகுதி நுழைவுத்தேர்வில் பறிபோகிற காரணத்தினால மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ சேவை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு அம்மா அரசு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இன்றைக்கு முன்னோடி மாநிலம் சுகாதாரத்துறை. இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலம் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக ஒரு ரோல் மாடல் ஸ்டேட் என்று இன்றைக்கு மத்திய அரசால் உலக சுகாதார நிறுவனத்தால் பாராட்டப்படக்கூடிய மாநிலம் நம்முடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய மாநிலம். ஆக அந்த காரணத்தினாலே இந்த கொள்கைகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் பிஜிலையும் உறுதியாக இருக்காங்க. அதனால தான் பிஜிக்கு சட்டம் நிறைவேற்றிருக்கிறோம். சரி, இப்போது நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் காலையில் நீட்டுக்கான சட்டத்தை நிறைவேற்றுகிறீர்கள். மதியமே சிபிஎஸ்சி நீட்டுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இதனால் என்ன ஆகுன்னா, பொதுமக்களும் பெற்றோர்களும் இது ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்குது. இதை நாம் எப்படி தீர்க்க போகிறோம்? மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு இந்த நீட் எக்ஸாமை எதிர்க்கின்ற கொள்கையில் மிகவும் உறுதியாக இருந்து வருகின்றது. அந்த வகையில்தான் இதற்கென இறுதிக்கட்ட முயற்சியை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எடுத்து வருகிறது. ஆக இந்த மாண்புமிகு அம்மாவுடைய அரசின் சார்பில் சட்டம் கொண்டுவேற்றப்பட்டு இன்றைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த சட்டம் இன்று நம்முடைய ஆளுநருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆளுநர் ஒப்புதல் முடிந்ததற்கு பின்னாலே மத்திய அரசு துறைகள் வாரியாக ஜனாதிபதியினுடைய ஒப்புதலை நாம் பெற வேண்டும். மாண்புமிகு நம்முடைய கழக பொதுச் செயலாளர் பெரும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு சட்டம் நிறைவேற்றப்பட்ட உடனே மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் பாரத பிரதமருக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இன்றைக்கு கடிதம் எழுதியிருப்பவர் நம்முடைய பெரும் மரியாதைக்குரிய நம்முடைய சின்னம்மா அவர்கள். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கொள்கைகளை உறுதியாக இருக்கிறது. இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. ஆகினால இது நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டில் தொடங்கப்படுறது, அதனுடைய நிலை என்ன? மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனைகளில் இதுவும் ஒரு மைல்கல் சார். எய்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் முதலாக புதுடெல்லிக்கு அப்புறம் எய்ம்ஸ் பிற மாநிலங்களுக்கும் கொண்டு வரப்படும் என்ற நிலையை மத்திய அரசு எடுத்த பொழுது அவங்க என்ன ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா, அதாவது ஒரு வளர்ந்த மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல, வளர்ச்சியடையாத மாநிலங்களுக்கு எய்ம்ஸ் கொண்டு வரப்படும் என்ற நிலைப்பாடு எடுத்தார்கள். ஆனால் முதல் கட்ட அறிவிப்பிலே ஒரு வளர்ந்த மாநிலம் வளர்ச்சியடைந்த மாநிலத்திற்கு எய்ம்ஸ் கொண்டு வரப்படும் என்ற
அறிவிப்பை பெற்றது நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா. அந்த பெருமை அம்மாவை தான் சாரும். தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் வரப்படும் என்ற அறிவிப்பை பெற்றுத் தந்தது முதலமைச்சர் அம்மா அவர்கள். அது வந்ததற்கு பின்னாலே மத்திய அரசுடைய சார்பில், மத்திய சுகாதாரத்துறையுடைய சார்பில் உங்களுக்கு விரிவான ஒரு ஆய்வுக்காக குழு வந்தார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு உடனடியாக அவர்கள் கேட்ட அந்த 200 ஏக்கர் இடம், மின்சாரம், குடிநீர், டிரான்ஸ்போர்ட் போன்ற வசதிகள் இடைந்து 5 இடங்களை தேர்வு செய்து நாம் அனுப்பினோம். உடனே 5 இடங்களை மத்திய குழு ஆய்வு செய்து முடித்து விட்டது. இந்த ஆய்வறிக்கை மத்திய அரசு சமர்ப்பிக்கப்பட்டது. ஆக விரைவில் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய இந்த கோரிக்கையின்படி தமிழ்நாட்டிற்கு எய்ம்ஸ் வரும் என்ற நம்பிக்கை, எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாவட்டம் தோறும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்க வேண்டும் என்ற லட்சிய பாதை வகுத்து பணியாற்றி வந்தார்கள். தற்போது அதன் பயனாக இந்த வருடம் கூடுதலாக தமிழ்நாட்டிற்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும்? இந்த அரசு கல்லூரிகளில் மருத்துவ இடங்களை அதிகரிக்கின்ற காரணத்தினால்தான் கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைகிறது. நான் சொல்ல போன்றேன், அதர் ஸ்டேட்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு மெயின்டைன் த ஸ்டேட்டஸ் கோ. அதாவது மற்ற மாநிலங்கள், இன்றைக்கு இந்தியாவில் பிற மாநிலங்கள் தங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை தக்க வைத்துக் கொள்வதற்கு தடுமாறி கொண்டிருக்கின்ற நிலைதான் இன்றைக்கு இந்தியாவில் இருந்து கொண்டு. ஏன்னா இன்றைக்கு எம்சிஐனுடைய விதிமுறைகள் அந்த அளவு. நீங்கள் மருத்துவக் கல்விக்கென கட்டடங்கள், ஃபேக்கல்டி, புதிய பணியிடங்கள், புதிய எக்யூப்மெண்ட்ஸ், இப்படி மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு பல 1000 கோடிகளை செலவழிக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு கூடுதலாக எம்பிபிஎஸ் இடங்களை பெற எடுக்கிறது. மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய இடங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு தடுமாறி கொண்டிருக்கின்ற நிலையிலே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு 810 இடங்களை இந்த ஆட்சியிலே அதிகரித்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் 4 புதிய மருத்துவக் கல்லூரிகள், 410 ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கல்லூரிகளிலே கூடுதல் இடங்கள். அப்ப 810 இடங்கள் 1940ஆக இருந்ததை 2750 எம்பிபிஎஸ் இடங்களை இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்தவர், ஏழை எளிய மாணவர்களுக்கு அர்ப்பணித்தவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஒரு வரலாற்று சாதனை. அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் தேர்வு, பணி நியமனம், அவர்களுக்கான பணி நியமன வாரியம், இதனுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லுங்களேன். இந்திய அளவில் தமிழகம் இன்றைக்கு சுகாதாரத்துறையில் முன்னோடி மாநிலமாக இருக்கிறது, முதன்மை மாநிலமாக இருக்கிறது. இந்த அத்தனைக்கும் வித்திட்டவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் எய்ட்ஸ், டான்சாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. டிஎன்எம்சி உலகமே பாராட்டுக்கொண்ட தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் அம்மா தான் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் அம்மா தான் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு 108 வாகனம் இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் தான் முதல் விதை போட்டது நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா தான். இன்றைக்கு சுகாதாரத்துறையில் என்னென்ன சிறப்பான திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அத்தனை சிறப்பான திட்டங்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்டதான், வேற யாருக்கும் இதில் உரிமை கிடையாது. அந்த வகையில் தான் இந்த மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இன்றைக்கு புரட்சி தலைவி அமைத்தார்கள். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், இந்த எம்ஆர்பியின் மூலமாக இந்த குறுகிய காலகட்டத்தில் இதுவரைக்கும் 17,027 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கலான நிகழ்வு இது. மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வேற ஏதாவது ஸ்டேட்ல இருக்கா? நம்ம தான் முன்னோடியா? இந்தியாவிலேயே மற்ற எல்லாத்துலையும் டிஎன்பிசி, தமிழ்நாடு பப்ளிக், இப்போ டிஎன்பிசி இருக்கு, அதுல எல்லா துறைகளும் தேர்வு செய்வார்கள். இப்போ டிஆர்பியை கொண்டு வந்தது, ஆசிரியர் துறையில டிஆர்பியை கொண்டு வந்தது அம்மா தான். டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டை கொண்டு வந்து அம்மா. அதே மாதிரி எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டை கொண்டு வந்தது அம்மா தான். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்தை பார்த்து மற்றவர்கள் இதை இப்போ 2 மாநிலத்தில் இதை செய்வதற்கு முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக, முன்னோடி மாநிலமாக இந்த திட்டத்தை முதலாக செயல்படுத்தி சிறப்பாக செயல்படுத்தி காட்டுவர் அம்மா. இன்னும் சொல்ல போனால் இந்த எம்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 17,027 பேரை நம்ம ரெக்ரூட் பண்ணியிருக்கிறோம். 6,192 மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்கள், ரொம்ப பெரிய விஷயம். 6,192 மருத்துவர்கள் இன்றைக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணி. இதை விட முக்கியமான நிகழ்வு, ஒரு 8 ஆண்டுகளாக செவிலியர் பணி நியமனம் என்பது கேள்விக்குறியாக இருந்துச்சு. செவிலியர் பணி நியமனமே இல்லைன்னா பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்துச்சு. அரசு இன்றைக்கு இந்த 3-4 ஆண்டுகளில் வேகமாக எடுத்த நடவடிக்கையின் காரணமாக 9,190 செவிலியர்கள் இந்த எம்ஆர்பி மூலமாக வெளிப்படையான, நேர்மையான தகுதி தேர்வின் மூலமாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு இப்போ ஏற்கனவே 6,192 மருத்துவர்கள் நியமனம், சிறப்பு மருத்துவர்கள் நியமனம். இப்போ இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி 1,223 மருத்துவர்கள் நியமிக்க தேர்வு நடக்க இருக்கிறது. ஆக இந்த தேர்வு முடிந்து ஒரே நாளில் ரிசல்ட் போட்டு நம்ம பணி நியமனம் செய்ததற்கு பின்னால தமிழ்நாட்டில் எங்கேனும் மருத்துவர்கள் இல்லை என்ற நிலையே இருக்காது. இதற்கு காரணம் அம்மா தான். சார், இந்த மீசில்ஸ், ரூபெல்லா தடுப்பூசி ஏன் வழங்கப்பட வேண்டும்? அது குறித்து சமூக ஊடகங்களில் பரவும் கருத்திற்கு உங்கள் விளக்கம் என்ன? நீங்கள் ஒரு மருத்துவர் என்பதால் கூடுதலான தகவல்களை எதிர்பார்க்கிறோம். கிளினிக்கல் ட்ரையல் எடுக்கப்பட்டதா? ஓகே. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு குறிப்பாக ஒரு நோயற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு உறுதியாக இருக்கிறது.
இப்படி உறுதியாக இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர் நடவடிக்கையால் தான் இன்றைக்கு போலியோ என்ற ஒரு நோய் இன்றைக்கு இல்லை, தமிழகத்தில் இல்லை. போலியோவை ஒழித்த மாநிலத்தில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு என்பதற்கான விருது நமக்கு 2-3 மாநிலங்கள் கலந்து கொண்ட பெங்களூர் நடந்த மாநாட்டில் வழங்கப்பட்டது. அந்த மாநாட்டில் தான் நம்ம அடுத்து இந்த மீசல்ஸ் ருபெல்லா இந்த தட்டமையும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாஸ் எராடிகேஷன் செய்யணுன்றக்காக இதை இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை வழங்கணும்னு நம்ம மத்திய அரசுட்டையும் நம்ம உலக சுகாதார நிறுவனத்தையும் வலியுறுத்தினோம். இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனம் அதில் தேசிய தடுப்பூசி திட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்முடைய அரசுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதாவது தமிழக அரசினுடைய இந்த ஹெல்த் சிஸ்டத்தின் மீது, சுகாதாரத்துறையினுடைய கட்டமைப்பின் மீது ஒரு அபரிமிதமான நம்பிக்கையை மத்திய அரசும் உலக சுகாதார நிறுவனம் வைத்திருக்கின்ற நிலையில காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த தடுப்பூசியை வழங்கக்கூடிய திட்டத்தையே மாண்புமிகு அம்மாவுடைய அரசுக்கு இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. நான் இன்னும் சொல்றேன், நான் ஒரு மெடிக்கல் டாக்டர்னால இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு இளம் மருத்துவர்களுக்கு இது போன்ற சில நோய்கள் வந்தா எப்படி இருக்கும், என்ன பாதிப்பு ஏற்படுன்னு எனக்கு தெரியாது. காரணம், கிளினிக்கலா ஒரு கேஸை கூட அவங்க பார்க்க முடியாது. நீங்க கேட்ட மாதிரி தான் அவங்களுக்கு கேட்டுக்குவாங்க, இல்லைன்னா நாங்க பிக்சர்ல தான் காமிக்கணும். காரணம், இது போன்ற தடுப்பூசிகளை நம்ம தொடர்ந்து போட்டு கொண்டு வருவதனால இது மாதிரி நோய்களே இல்லாத நிலையை இன்றைக்கு உருவாக்கிறோம். இன்றைக்கு சமூக வலைதளங்களில் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இன்றைக்கு பல்வேறு விதமான தவறுகள், அது இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு விதமான வதந்திகளை பரப்புறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம், சிறப்பான விஷயம், பிரஸ்டீஜான விஷயம். 35 ஆண்டுகளாக இந்த தடுப்பூசி போடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகளில் பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் 1000 ரூபாய் செலவு பண்ணி இந்த இன்ஜெக்ஷனை அவங்க குழந்தைகளுக்கு போட்டுக்கிறாங்க. அரசுடைய நோக்கம் என்ன? அம்மா அரசுடைய நோக்கம் ஒட்டு மொத்தமா இன்றைக்கு போலியோ நோயே இல்லை, இருந்தாலும் போலியோக்கு நம்ம டிராப்ஸ் ஒரு ஆண்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணிலே அந்த கிருமியே இருக்கக்கூடாதுன்றதுதான் அரசுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி மீசல்ஸ் ருபெல்லா இந்த கிருமி எந்த மூளை முடுக்கிலும் இருக்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டிய மாஸ் எராடிகேஷன் ஒரே நாளில், இப்போ பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி 9 மாதத்துக்கு மேற்பட்ட 15 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே நேரத்தில் வழங்குகின்ற பொழுது இந்த சமூகத்திலிருந்து, இந்த சமுதாயத்திலிருந்து அந்த நோய் தொற்றே இல்லாத நிலை உருவாக்கப்படும். இப்போ சில பேர் நீங்க சமூக வலைதளத்தில் கேட்குறாங்க, சார் 1% தான் கேட்க சொல்லுங்க, 1% தானே இருக்கு, இந்த 1% இருக்கக்கூடிய நோய்க்கு நீங்க ஏன் இதுக்கு தடுப்பூசி கொடுக்கணும்? 1% நோய் யாரேனும் ஒரு குடும்பத்திற்கு வந்தால் இந்த அரசுடைய பொறுப்பு அல்லவா? நமக்குன்ற சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்பு இருக்குல்ல. எங்கேயாவது இன்றைக்கு இந்த ருபெல்லா சிண்ட்ரோம் இருக்கு சார். ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த நோய் விட்டால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கஞ்சனிட்டல் அனாமலைஸ் வரும், அதாவது டெஃபன் கஞ்சனிட்டல் கேட்ராக்ட் வரும், கண் பார்வை தெரியாது, கஞ்சனிட்டல் டெஃப்னஸ் வரும், காது கேட்காது, கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ் வரும். நான் ஒரு மருத்துவராக சொல்லிடுறேன், கார்டியாக் இன்னைக்கு இருதயத்தில் பிறவி குறைபாடோடு குழந்தை இருக்கு. இனிமேல் சமூகத்தில் இந்த காரணத்தினால, இந்த ருபெல்லானால ஒரு பிறவி குறைபாடு இல்லாத குழந்தைகள் இந்த மண்ணிலே பிறக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த தடுப்பூசி போடப்படுகிறது. எந்த பதட்டமும் வேணாம், எந்த பயமும் வேணாம், எந்த பாதிப்பும் கிடையாது. நேஷனல் டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் ஆன் இம்யூனைசேஷன் என்ற இந்த போர்டினுடைய பரிந்துரையின்படி 35 ஆண்டுகளாக வழக்கத்தில் உள்ள தடுப்பூசி தான். அதனால் எந்த கவலையும் வேணாம். இட் இஸ் ஆல்ரெடி இந்த பிராக்டிஸ். தனியார் மருத்துவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அரசுடைய சார்பில் எந்த கட்டணமும் இல்லாமல் மாண்புமிகு அம்மா அரசுடைய சார்பில் எல்லோருக்கும் வழங்கப்பட இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சமூகத்திலிருந்து நோயை விரட்ட வேண்டும் என்ற எண்ணம் தான், வேறு எந்த எண்ணமும் கிடையாது. இது ஒரு நல்ல வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்திருக்கிறது, மத்திய அரசு அறிவுறுத்திருக்கிறது, பல்வேறு கட்ட ஆய்வுகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன. எல்லா விதத்தையும் ஆய்வு செய்வதற்கு பின்னாலே உயர் வல்லுநர்கள் பரிந்துரையின்படிதான் இது சப்குட்டேனியஸ், இது ஐஎம் கிடையாது. உள்ள இன்ஜெக்ஷனே பார்த்தீங்கன்னா இந்த சப்குட்டேனியஸ் என்று சொல்லுவோம். தோலின் மேலே லேசாக அந்த சப்குட்டோனியஸில் லேசாக அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. எந்த பாதிப்பும் கிடையாது. இப்பொழுது நம்ம பெண்களுக்கு திடீர்னு போகிறாங்க, மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வருது. ஆண்களுக்காவது பல பழக்க வழக்கங்கள்னால சில வியாதிகள் வரலாம், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு நிறைய வருது. இந்த அடோலசன்ட் பீரியட்லேயே இது தடுப்பதற்கான வழிவகைகள் ஏதாவது மருத்துவத்துறையில் இருக்கா? நல்ல கேள்விங்க சார். இப்போ இன்றைக்கு தடுப்பூசி சம்பந்தமாக பல்வேறு விதமான சமூக வலைதளங்கள், என்னுடைய அன்பான வேண்டுகோள், சமூக வலைதளங்கள் இது போன்ற நிகழ்வுகளில் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கணும் சார். இப்போ நீங்கள் தடுப்பூசியை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நிலைமையில் பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சிஏ பிரஸ்ட், சிஏ சர்வீஸ், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. இந்தியாவிலேயே இதை கண்டறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். என்சிடின்னு சொல்லுவோம், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றா நோய்களை கண்டறியக்கூடிய நிகழ்வை அம்மா அரசு தான் செயல்படுத்தி வருகிறது.
இப்போ அப்படி செயல்படுத்துகின்றப்ப இது அதிகமாக பார்த்தீங்கன்னா சிஏ பிரஸ்ட் சிஎஸ்ஐ இதுக்கு இன்னைக்கு அடலசன் கேர்ள்ஸ் என்று சொல்லக்கூடிய வளரிளம் பெண்கள் நிலையில் அவங்களுக்கு ஹெச்பிவி என்று சொல்லக்கூடிய ஹியூமன் பேப்பிலோ வைரஸுக்கு உண்டான இந்த தடுப்பூசியை போடுகின்ற பொழுது அவங்களுக்கு இந்த கேன்சரே வராது. இதையும் போடுவதற்கு நம்முடைய அரசு திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. ஆக ஒரு நோய் அது சமுதாயத்தை தாக்கும் என்று தெரிந்தால் அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் அத்தனையும் அம்மாவுடைய அரசு எடுத்துக்கொண்டது. அதனால தான் இன்றைக்கு இந்திய அளவில் நம்முடைய சுகாதாரத்துறை முதன்மை மாநிலமாக இருக்கிறது, முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. இட்ஸ் ரோல் மாடல் ஸ்டேட் என்று இன்றைக்கு போற்றப்படுகிறது. நீங்கள் இந்த விஷயத்தை ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். ஏன்னா பெண்களுக்கு தாக்குகிற முதல் விஷயம் மார்பகத்தில் ஒரு சின்ன கட்டி வந்தால் கூட அவர்கள் பதறி போகிறார்கள். பயாப்சின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு பயாப்சின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே அடுத்தது கேன்சர்னு தான் வருது. இதற்கு நாம் இந்த மாதிரி ஒரு தடுப்பூசி போடுங்க, 30 வயசில் போடுங்க, இல்லை அடோலசன் பீரியட்லேயே போடுங்க அப்படிங்கிறத நம்ம பிரச்சாரம் செய்வதற்கு ஏதாவது வழிவகைகள் வச்சுருக்கோம்? இல்லை, பொதுவாக நம்ம ஒரு ஐஏசி ஆக்டிவிட்டின்னு சொல்ல பொதுமக்களிடையே இந்த என்சிடி சம்பந்தமாக மிகப்பெரிய விழிப்புணர்வை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம பெண்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், அல்லது நீங்கள் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வரணும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய்க்கான பரிசோதனை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிஸ்டத்தை இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு தான் கொண்டு வந்திருக்கு. இப்போ அதுக்காக தான் அம்மா என்ன ஒரு அருமையான திட்டம், அம்மா ஆரோக்கிய திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் சார், ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா, உலக அளவில் இந்திய அளவில் அரசு மருத்துவமனைக்கு யார் வருவாங்க? நீங்கள் சொல்லுங்கள், அரசு மருத்துவமனைக்கு ஒரு வேதனையோட, நோயோட, ஒரு வலியோட காயம்பட்டவர் வருவார். ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் இன்வைட்டிங் த ஜெனரல் பப்ளிக். எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு பொதுமக்களை அம்மாவுடைய அரசு மருத்துவமனை கிடைக்கிறது. வியாழன் வெள்ளிக்கிழமையில் உங்களுடைய பிபி, உங்களுடைய சுகரு, உங்களுடைய 25 வகையான பரிசோதனைகளை செய்கிறோம். அதில் இந்த கேன்சர் ஸ்கிரீனிங் ரொம்ப முக்கியம். அதில் பெண்களுக்கு இந்த நீங்கள் சொன்ன இந்த 2 நோய்களுக்கான ஸ்கிரீனிங் செய்வது தான் அம்மா ஆரோக்கிய திட்டம். ஆக அரசு மருத்துவமனைக்கு வியாழன் வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா இந்த பேசிக் ஸ்கிரீனை செஞ்சுட்டு தேவைப்படுகின்ற அத்தனை மேல் சிகிச்சையும் அம்மாவுடைய அரசு காப்பீடு திட்டத்தில் செய்வதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை, ராயப்பேட்டை மருத்துவமனை, கீழ்பாக் மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகளிலும் இப்பொழுது இன்னொரு புது சிஸ்டம் அம்மா கொண்டு வந்தாங்க. அதாவது முன்னெல்லாம் ஒரு மருந்து வாங்கணுன்னாக்கா ப்ரொசீஜர் நிறைய இருக்கும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், அந்த சேங்ஷன் வரணும், இந்த சேங்ஷன் வரணும்னு. இன்றைக்கி அந்தந்த மருத்துவமனையே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருந்தது. அவர்களே அந்த மருந்துகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிற அளவுக்கு ஒரு தன்னிறைவான மருத்துவமனைகளை கொண்டு வந்தார்களே, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அதுக்கு காரணமே முதலமைச்சர் அம்மா கொண்டு வந்த இந்த விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் சார். இந்த முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் என்ன விஷயம்னா 2 விஷயம் தான் சார். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் என்பது தனியார் மருத்துவமனைகளுக்கு சதவீத அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய நிகழ்வாக இருந்தது. அரசு மருத்துவமனைகளுக்கு எந்த நன்மையுமே கிடைக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அரசு மருத்துவமனைகள் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்த இந்த காப்பீடு திட்டத்தில் அவங்க ஜென்ரேட் சொன்ன தொகை, அவர்களுக்கு கிடைத்த தொகை என்பது வெறும் 12 கோடி ரூபாய். இதுதான் உண்மை. இன்றைக்கு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த இந்த முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் அளவிற்கு அரசு மருத்துவமனையில் இன்றைக்கு பொதுமக்கள் பயன்பட்டு, இந்த 1200 கோடி ரூபாயும் இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளுக்கு தேவைப்படுகின்ற இந்த சிவில் ஒர்க்கு, எக்யூப்மெண்ட்டு, அதற்கு இன்னும் தேவைப்படுகின்ற கன்சியூமபிள்ஸு, அவர்களுக்கு தேவை மருத்துவ செவிலியர்களுக்கு இன்சென்டிவ், இப்படி செயல்படுகிறது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலம் கிடைத்த தொகை வெறும் 12 கோடி. அம்மா அவருடைய ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் கிடைத்த தொகை 1200 கோடி. இதுதான் வித்தியாசம். இந்த அளவிற்கு வளர்ச்சியும் முன்னேற்றம் எத்தனை மடங்கு, 12 கோடிக்கும் 1200 கோடிக்கும் எத்தனை மடங்கு வித்தியாசமோ அத்தனை மடங்கு தரத்தோடு, அத்தனை மடங்கு முன்னேற்றத்தோடு, அத்தனை மடங்கு சேவையோடு, அத்தனை மடங்கு வளர்ச்சியோடு தமிழகத்தை கொண்டு செல்கின்றவர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு. காற்றை விட வேகமாக தமிழகத்தில் பரவுவது என்னவென்றால், ஒரு சாதாரண காய்ச்சல் என்றால் அதை டெங்கு காய்ச்சல் என்று பரப்பி விடுவது, பன்றி காய்ச்சல் என்று சொல்லிவிடுவது. இப்போது டெங்குவுக்கு நாம் என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்தோம் என்பது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். இப்போது பன்றி காய்ச்சல் தமிழகத்தில் உள்ளதா? வருமுன் காப்போம் என்கிற முறையில் நாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்? சரி, மாண்புமிகு அம்மாவுடைய அரசு பொதுவாக தொற்று நோய்களை தடுப்பதில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் கீழே தான் இந்த டெங்கு காய்ச்சல், இந்த ஸ்வைன் ஃப்ளூ, H1N என்று சொல்லக்கூடிய பன்றி காய்ச்சல் இவைகள்லாம் வருகிறது. முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. பதட்டம் தேவையில்லை, பீதி தேவையில்லை, பயம் தேவையில்லை. ஒரே ஒரு வேண்டுகோள் பொது சுகாதார தரப்பில் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம்.
இப்போ ஒரு சில இடங்கள்ல அங்கங்கே ஸ்பொராடிக்காக சில பேருக்கு பன்றி காய்ச்சல் என்ற செய்தி வருகிறது. எல்லா காய்ச்சலும் டெங்கு காய்ச்சல் அல்ல, எல்லா காய்ச்சலும் பன்றி காய்ச்சல் அல்ல. இருந்தாலும் சுகாதாரத்துறையினுடைய சார்பில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, காய்ச்சல் என்று வந்த உடனே நீங்கள் தாமதப்படுத்தாதீங்க, தள்ளி போடாதீங்க, உடனே அரசு மருத்துவமனைக்கு வாங்கன்னு சொல்கிறோம். என்றால் அரசு மருத்துவமனையில் தான் 24 மணி நேரத்தில் அது என்ன நோய், என்ன விதமான காய்ச்சல் என்பதை கண்டறியக்கூடிய அத்தனை ஃபெசிலிட்டியும் இன்றைக்கி அரசு மருத்துவமனையில் இருக்கிறது. அதனால் எந்த கவலையும் வேண்டியதில்லை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ டெங்கு காய்ச்சல் முழுமையாக தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. பன்றி காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனம் இதை ஏற்கனவே கொள்ளை நோய் பட்டியலில் வச்சுருந்தாங்க. இப்போ இதை ஒரு சீசனல் ஃப்ளூ சொல்லிட்டாங்க. சாதாரண காய்ச்சல்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லிட்டா கூட மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இதில் முழு கவனத்தோடும் முழு எச்சரிக்கையோடு இருக்கிறது. இதில் இந்த காய்ச்சல்னால் உடனே இறப்பு ஏற்படுமா? பயம் வேண்டாம், நிச்சயமாக இறப்பு ஏற்படாது காய்ச்சல்னால. அப்போ எப்படி இறப்பு ஒருவேளை ஏற்படுகின்ற செய்தி வருகிறது என்று சொன்னால் கோமார்பிடிட்டி. அதாவது சார், ஒருத்தருக்கு காய்ச்சல் வருது, காய்ச்சல் வந்த உடனே அவர் உடனே போய் கடையில் போய் பாராசிட்டமால் வாங்கி போடக்கூடாது, செல்ஃப் மெடிகேஷன் கூடாது. நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு அல்லது நல்ல மருத்துவரிடம் சென்று முறையான சிகிச்சை அளிக்கின்ற பொழுது எல்லா காய்ச்சலும் குணப்படுத்தக்கூடியது. அப்போ ஒய் இட்ஸ் மே லீட் டு டெத் இருக்குது. அதாவது காய்ச்சல் என்று வந்தவுடனே அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்து அவர்களாக ஏதேனும் செல்ஃப் மெடிகேஷன் எடுத்து ஏற்கனவே அவர்களுக்கு டயபிட்டிஸ் இல்லை ஹைப்பர் டென்ஷன் இல்லை கிரானிக் லீனல் ஃபெயிலியர் இப்படி வேறு ஏதாவது கோமார்பிடின்னு சொல்லுவோம், ஏற்கனவே சில இன்னப்பிற நோய்கள் அவர்களுக்கு இருந்து அதோடு இந்த பன்றி காய்ச்சல் போன்ற நிகழ்வுகள் சேருகின்ற பொழுது சிகிச்சையை தாமதப்படுகின்ற பொழுது சரியான புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணாமல் தான் இட் மே லீட் டு டெத். இதுதான் நிகழ்வு சார், இதுதான் யதார்த்தம். இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த பன்றி காய்ச்சல் இருக்கு, இது H1N1, இதை சமாளிக்கக்கூடிய அத்தனை கெப்பாசிட்டி தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அதாவது எதிர்கொள்வதற்கு தேவையான 11 லட்சம் டாமிஃப்ளூ கேப்சியூல் அரசு மருத்துவமனையில் கையிருப்பில் இருக்கின்றன, எல்லா மாவட்டத்திலும் விநியோகப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் தேவையான டாமிஃப்ளூ சிரப் குழந்தைகளுக்கு அதுவும் நம்மள்ட்ட இருக்குது. வேக்சின்ஸ் அவர்களுக்கு ஹெல்த் சிஸ்டத்தில் அவங்களை கையாளக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வேக்சின்ஸ் இது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனை நீங்கள் அனுமதிச்சா கூட தனியார் மருத்துவமனை கேட்டால் அவர்களுக்கும் எந்த கட்டணமும் இல்லாமல் இந்த டாமிஃப்ளூ மருந்துகளை கொடுப்பதற்கு அரசு தயாராக இருக்கிறது. இதுதான் நிலை, இதுதான் யதார்த்தம். ஆக தொற்று நோய் முழு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அரசு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மிக சிறப்பாக விரைவாக வேகமாக எடுத்து வருகிறது, முழு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. பயம் வேண்டாம், அரசு மருத்துவமனைக்கு வாருங்கள் என்பதை தான் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு அமைச்சராக மட்டுமில்லாமல் அடிப்படையில் நீங்கள் ஒரு மருத்துவர். பொதுமக்களிடம் இப்பொழுது ஒரு பரவலாக ஒரு பீதி இருக்கிறது. உதாரணமாக இந்த கச்சா எண்ணெய் கடலில் கலந்து விட்டதால் கொஞ்ச நாளைக்கு மீனே சாப்பிடக்கூடாது என்கிற பேச்செல்லாம் மக்களிடம் பரவலாக இருக்கிறது. இதை பற்றி உங்கள் விளக்கத்தை சொல்லுங்கள் சார். இந்த கச்சா எண்ணெய் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கழக பொதுச்செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களே நேரடியாக எங்களை உடனடியாக அழைத்து உடனடியாக போய் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரடியாக எங்களை வலியுறுத்தினார்கள். நாங்களும் விரைந்து சென்று, நானும் மீன்வளத்துறை அமைச்சர், என்வைரன்மெண்ட் மினிஸ்டர் எல்லாருமே நேரடியாக களத்தில் சென்று அந்த கள ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டோம். எங்களுடைய சுகாதாரத்துறையினுடைய சார்பில் விரிவான 2 மருத்துவக் குழுக்கள் 60 மொத்தம் 120 மருத்துவ நிபுணர்கள் அடங்கிய கம்யூனிட்டி மெடிசன் மருத்துவக் குழுவெல்லாம் அங்கே ஆய்வு நடத்தினாங்க. நீங்கள் கேட்ட முதல் கேள்வி, இந்த மீனை பொறுத்த வரைக்கும் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியிலிருந்து சாம்பிள் எடுத்து இட் இஸ் ஃபிட் ஃபார் கன்சப்ஷன், இந்த மீனை உட்கொள்ளலாம், எந்த விதமான பாதிப்பும் கிடையாது என்று ஃபிட் ஃபார் கன்சப்ஷன் என்று அவர்கள் சர்டிஃபை செய்து விட்டார்கள். ஆனால் மக்களுக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை, அதை சாப்பிடலாம். அதே போல் இந்த சுகாதாரத்துறையினுடைய ஆங்கிள், ஹெல்த் ஆஸ்பெக்ட் ஆங்கிளில் நம்ம வீடு வீடாக சென்று வி ஹவ் டேக்கன் அ சர்வே. அந்த சர்வேயிலையும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனோ ஒரு சுவாச பாதிப்புகளோ அல்லது ஏதாவது இச்சிங் அல்லது வேறு டெர்மடைட்டிஸ் என்ற பாதிப்புகளோ இல்லை. நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிக மகிழ்ச்சியான செய்தி. கிராமப்புற பின்தங்கிய வகுப்பு மாணவர்களுக்கு அதிமுக அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு புரட்சிகரமான சட்டம் என்று இதை சொல்லலாம். இதற்கெல்லாம் ஒரு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக சுகாதாரத்துறை அமைச்சர் என்கிற முறையில் உங்களை அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நன்றி. நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.